கரும்பு வயல்கள், குதிரைக்கால் சத்தம், தொலைவில் போர்ப்பறை ஒலி. தமிழ்நாடு முழுக்க ஒரு பதற்றமான காலம். ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றிக் கொண்டிருந்த நேரம். ஆனா இந்த மண்ணை யாரிடமும் கொடுக்க மாட்டோம் என்று உயிரை பணயம் வைத்து எழுந்த 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் மாமன்னர் மருது பாண்டியர்கள். இன்றைய விருதுநகர் மாவட்டம் அருகிலுள்ள முக்குளம் கிராமம். அங்கே பிறந்த 2 பசங்க. ஒருத்தர் பெரிய மருது, இன்னொருத்தர் சின்ன மருது. சின்ன வயசிலிருந்தே வால் சண்டை, குதிரை ஏற்றம், சிலம்பம், போர் பயிற்சி இதுல ரொம்ப திறமையா இருந்தாங்க. அந்த திறமைய பார்த்த சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் இவர்கள் சாதாரண வீரர்கள் இல்ல என்று தனது படையில் முக்கிய பொறுப்பை கொடுத்தார். அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் மெதுவா சிவகங்கை சீமையின் நம்பிக்கையான வீரர்களாக மாறினார்கள். 1772 ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப் சேர்ந்து சிவகங்கை மீது திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. காளையார் கோயில் போர்க்களமா மாறியது. அந்த போரில் மன்னர் முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். அரண்மனை முழுக்க குழப்பம். ராணி வெலு நச்சியார், மருது சகோதரர்கள், சில நம்பிக்கையான வீரர்கள் அனைவரும் காட்டுக்குள் தப்பிச்சு ஓடினாங்க. அடுத்த சில வருடங்கள் காடுதான் வீடு. மழை, பசி, படையெடுப்பு, பயம். ஆனா மருது சகோதரர்கள் மனசு உடையல. ஒரு நாள் நாம திரும்ப வருவோம். அந்த நம்பிக்கையோட ரகசியமாக படை திரட்ட ஆரம்பிச்சாங்க. 1779 காட்டிலிருந்து கிளர்ச்சி தொடங்கியது. கிராம மக்கள், விவசாயிகள், சாதாரண இளைஞர்கள் அனைவரையும் சேர்த்து போர்படை உருவாக்கினாங்க. அதுக்கு மேல ஹைதர் அலி படையும் உதவிக்கு வந்தது. போர் ஆரம்பமானது. சோழவந்தான், மணலூர், திருப்புவனம், முதனேந்தல் ஒவ்வொரு இடமும் போர்க்களமா மாறிச்சு. இறுதியில மானாமதுரையில மக்கள் சக்தியோட பெரிய வெற்றி கிடைச்சது. சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. ராணி வெலு நச்சியார் மீண்டும் அரியணையில் அமர்ந்தார். அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் சாதாரண போராளிகள் இல்ல, மக்கள் தலைவர்களா மாறினாங்க. அவர்கள் ஆட்சியில மத வேறுபாடு இல்ல. முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல், கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயம், கோயில்களுக்கு திருப்பணி, அனைவரையும் சமமா பார்த்தாங்க. காளையார் கோயில் கோபுரம் இன்னைக்கும் அந்த வீரத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா மருது சகோதரர்களோட மிகப்பெரிய கனவு இன்னும் பெரியது. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவையே ஆங்கிலேயரிடமிருந்து விடுவிக்கணும். அதுக்காக பல பாளையக்காரர்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் குடும்பம், ஊமைத்துறை, கேரளவர்மா, திப்பு சுல்தானின் வீரர்கள், இப்படி தென்னிந்திய முழுக்க ஒரு கூட்டணியை உருவாக்கினாங்க. 1801 சின்ன மருது ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதுதான் ஜம்புத்தீவு பிரகடனம். எல்லோரும் ஒன்றாக எழுந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும். அந்த காலத்துல இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுறது ரொம்ப பெரிய விஷயம். பல வரலாற்று ஆசிரியர்கள் கூட இத இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்ட அழைப்பு என்று சொல்றாங்க. ஆங்கிலேயர்கள் இப்போ பயப்பட ஆரம்பிச்சாங்க. மருது சகோதரர்களை நிறுத்தணும் என்று முடிவு செய்தாங்க. அதுக்குள் ஓமதுரைக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லி மருது சகோதரர்கள் மீது பெரிய போர் தொடங்கப்பட்டது. 150 நாட்கள். ஆம், முழு 150 நாட்கள் இடைவிடாத போர். காளையார் கோயில் காடு முழுக்க